You need such a power. Yes. நம்ம என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறோம், எனக்கு எல்லாமே இருக்கிறது, நம்ம நிக்க முடியல. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில there is in the spiritual there is no compromise. we are compromised. நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிட்டு அந்த உலகத்தோடு ஒத்து போயிட்டோம். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அது கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காக சாட்சி பகருகிற வாழ்க்கை. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் எப்பொழுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. when you receive the Holy Spirit, எப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிறாரோ அப்பொழுது நீங்கள் வல்லமையை பெறுகிறீர்கள். you need the power. The power is coming from the Holy Spirit. Yes. You need such a power. We lack the people of God. They lack the power of the Holy Ghost. தேவனுடைய வல்லமையை இழந்திருக்கிறார்கள். அதனாலதான் நம்மளால ஸ்டடியா நிக்க முடியல. அதனாலதான் விசுவாசத்துல வாழ முடியல. அதனாலதான் இன்னமும் நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல தடம் புரண்டு போயிடும். அடிக்கடி ஜீவன நம்ம சாட்சியா இருக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வல்லமை இல்லாமல் பரிசுத்தமா இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை. இந்த அசுத்தமான உலகத்திலே பரிசுத்தமல்ல தேவனிடத்திலே இருந்து ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே இந்த அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ளாக ஒரு உயிர் மீட்சியை கொடுப்பதற்காகவே உன் வல்லமையை தரித்துக்கொள். God has a power for your life. உனக்கென்று ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். You know, it is specially, இது உனக்காக ஆண்டவர் வைத்திருப்பது. எப்பொழுது நீ எழும்புகிறாயோ, உறக்கத்தை விட்டு எழும்புகிறாயோ, மரணத்தை விட்டு எழும்புகிறாயோ, சோர்வை விட்டு எழும்புகிறாயோ, புலம்பலை விட்டு எழும்புகிறாயோ, இந்த உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து நீ எழும்புகிறாயோ, இந்த மாயையான உலகத்தின் பிடியிலிருந்து நீ எழும்புகிறாயோ, அப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வல்லமையை கொடுப்பார். இந்த வல்லமை உனக்குள்ளே வருகின்ற பொழுது நீ உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. இந்த வல்லமை எங்கு வருகிறது என்றால் உள்ளான மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது. இந்த உள்ளான மனிதனுக்கு அந்த the inner man, every man have a inner man, every woman have a inner woman. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷிக்குள்ளே ஒரு உள்ளான மனுஷி இருக்கிறாள். இந்த உள்ளான மனிதனே உண்மையான மனிதன். அந்த உள்ளான மனுஷியே உனக்குள்ளாக இருக்கிற அந்த உள்ளான மனுஷியே அவள் உண்மையான மனுஷி. அந்த உள்ளான மனுஷிக்குள்ளே ஏற்படுகிற மாற்றம் தான் அது வெளியரங்கமாக உன்னை பலவீனப்படுத்த வேண்டும், இல்லவென்றால் பலப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பலவீனம் வெளியில நீங்க எப்படி இருக்கீங்கிறது பெரிய விஷயம் அல்ல. நீ உள்ளுக்குள்ள நீ எப்படி இருக்கங்கிறது தான் உன் வெளிப்புற நடவடிக்கையை வெளிப்படுத்தும். அந்தரங்கத்திலே உன் அந்தரங்கத்திலே இருக்கிறது தான் உன்னை வெளியரங்கத்திலே உன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும். அந்தரங்கத்திலே நீ யார் என்பதை அந்தரங்கத்திலே இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடுக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் தான் நீ வல்லமையை பெற்றுக் கொள்ள முடியும். வல்லமையை தரித்துக்கொள். அப்ப கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமையை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இது யாரோ ஒருவருக்கு அல்ல. யாரோ ஒரு தினகரன் ஐயாவுக்கோ, ஒரு மோகன் சி அண்ணனுக்கோ, அல்லது எசேக்கியா பிரான்சிஸ்கோ, அல்லது பென்னிகனுக்கோ கொடுக்கப்பட்டது அல்ல. இது இன்றைக்கு அவருக்காய் வாழ துடிக்கிற, அவருக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிற, அவருடைய விளையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு மனம் திரும்பி அவருக்காய் உண்மையாய் உத்தமமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. You need such a power. இந்த வல்லமை உனக்கு தேவை. என்றைக்கு இந்த வல்லமை இல்லாம உன்னால சாட்சியாக வாழ முடியாது.
இந்த வல்லமை இல்லாம உன்னால உண்மையை சொல்ல முடியாது. இந்த வல்லமை இல்லாம நீ இந்த உலகத்துல கர்த்தருக்காக நீ ஜீவியம் செய்ய முடியாது. இந்த வல்லமை இல்லாம நீ அற்புத அடையாளங்களை நடத்த முடியாது. இந்த வல்லமை இல்லாம உனக்குள்ள வரங்கள் செயல்பட முடியாது. இந்த வல்லமை இல்லாம உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இந்த வல்லமை தேவனுடையது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல 3 வித வல்லமை இருக்கிறது. மனுஷீக வல்லமை, ஒன்று பிசாசனுடைய வல்லமை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. எல்லா வல்லமையும் அழிந்து போகும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அது கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும். நீ எந்த வல்லமையினால் செயல்படுகிறாய்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து மக்கள் கேட்டார்கள், நீ எந்த அதிகாரத்தினால் செயல்படுகிறாய்? வல்லமை என்பது அதிகாரம். அது அபிஷேகத்திலே இருந்து உருவாக்கப்படுகிறது என்றாலும் இந்த அபிஷேகம் அது வல்லமையாக மாறுகிறது. The anointing is converting the power. The power is very important. If you have no power, you are lacking something. If you have no power, you cannot lead a victorious Christianity. You cannot stand for a Christ. நீ கிறிஸ்துவுக்காக எழும்ப முடியாது இந்த வல்லமை இல்லாம. இந்த வல்லமை இல்லாததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க உலகத்துக்காகவும் வாழ முடியல, கிறிஸ்துவுக்காகவும் வாழ முடியல. அந்த பக்கம் போகும் பொழுது அதையும் பார்த்துக்கிறீங்க, இந்த பக்கம் வரும் பொழுது இதையும் செஞ்சுக்கிறீங்க. இது இருக்கிறதுலே படுமோசத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ஒரு வாழ்க்கை ஒண்ணு, நீ கிறிஸ்துவுக்காக வாழணும்னா வாழணும், இல்ல உலகத்துக்காக வாழணும்னா வாழணும். ஏனென்றால் 2 படகுல 2 எஜமானுக்கு நீ வேலை செய்ய முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீ தரித்துக் கொள்ளும் பொழுது உன் எஜமானன் யார் என்பதை இது காட்டிக் கொடுக்கும். அல்லேலூயா. எது பொய் என்பதை உனக்கு வெளிப்படுத்தும். இந்த வல்லமை உனக்குள்ள இருக்கும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த வல்லமை உனக்குள்ள இருக்கும் பொழுது உன் ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா அது வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கின்ற பொழுது தேவனுடைய சத்தம் எது, பிசாசுடைய சத்தம் எது என்பதை உனக்கு வேறுபடுத்தி காண்பிக்கும். இந்த வல்லமை இல்லாம தேவனுடைய சத்தத்திற்கும் பிசாசுடைய சத்தத்திற்கும் நீ வித்தியாசத்தை காண முடியாது. விழுந்து போய்விடும். நீ தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, தேவனுடைய வல்லமையை நீ அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேனா, நீ எப்பொழுதும் ஒரு திமிரு பிடிச்ச மாதிரி தான் நீ இருப்ப. எப்பொழுதும் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனை போலத்தான் நீ இருப்ப. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே வருகின்ற பொழுது எதையும் எதிர்த்து நிற்பதற்கும் எதையும் எதிர்கொள்ளுவதற்கும் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற இந்த வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. இட் இஸ் a very tough. கிறிஸ்துவுக்காக வாழுங்கிறது, நீ உலகத்துக்காக வாழ்றது ரொம்ப ஈஸி. நீ இந்த உலகத்துக்காக வாழும் பொழுது எல்லாரும் உன்னோட இருப்பான், எல்லாரும் உன்னோட சேருவான். நீ கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது உன்னோட கடைசியா இருந்தவங்களும் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த உலகத்தோட நீ ஒட்ட முடியாது. உன் சொந்த பந்தம் எல்லாமே பகைக்க ஆரம்பிக்கும். அவை எல்லாவற்றையும் இழப்பதற்கும் அவை எல்லாவற்றையும் இனி எதிர்கொள்ளுவதற்கும் திராணியை தருவதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மேலே இருந்தா இந்த உலகத்துல எது உன்னை விட்டு போனாலும், எவ்வளவு நாசமானாலும் நஷ்டமானாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று நீ சவால் விடுகிற வாழ்க்கை நீ வாழ ஆரம்பித்து விடுவேன். அல்லேலூயா. எது பெருசா தெரியாது, ஏதும் உன்னை பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட, ஒரு சின்ன தூசு நம்ம மேல விழுந்தா கூட ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறோம். ஏன் தெரியுமா? வல்லமை இல்லை. உருக்குன்னு பயந்துக்குது. குழந்தை உருக்குன்னு தூக்கத்துல பயந்து. இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தான். உருக்குன்னாவே பயந்துறோம். உருக்கு ஏன்? எதையோ கண்டு பயப்படுறோம். காரணம் we have no power.
நமக்குள்ளே இந்த வல்லமை இல்லை. அதனாலதான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் இந்த வல்லமை எல்லோருக்கும் கொடுக்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே யாரோ ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வல்லமை புதிய ஏற்பாட்டிலே கொஞ்சம் அதிகமாய் கொடுக்கப்பட்ட வல்லமை. பழைய ஏற்பாட்டிலே இந்த வல்லமை ஒரு குறித்த காலத்திலே தொடங்கி குறித்த காலத்திலே முடிவடைந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டிலே மேல் வீட்டறையிலே துவங்கின இந்த அபிஷேக வல்லமை இது கடைசி வரைக்கும் அது அழியவே அழியாது. அல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல, அது கொஞ்ச நாள் இருந்தது. கர்த்தர் தன்னுடைய பணியை முடித்த உடனே ஆவியானவர் வெளியேறினார், வல்லமை வெளியேறி போனது. சிம்சோன் தன் மேல் இருந்த வல்லமை விலகி போனதை அறியாமல் இருந்தாங்கிறார். ஞாபகம் வச்சுக்குங்க, இந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கும் பொழுது உன் ஜெபம் 10 நிமிஷம் பண்றது பெருசா இருக்குது. 10 நிமிஷம் பண்றது 10 மணி நேரம் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் இந்த வல்லமை உனக்குள்ளே இருந்து நீ ஜெபிக்கும் பொழுது 10 மணி நேரம் 10 நிமிஷம் மாதிரி ஆகி போயிடும். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் நீங்க உங்களுக்குள்ள ஜெபம் மட்டும் இருந்ததுன்னு வைங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த பழக்கம் இருந்ததுன்னு வைங்க, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதுன்னு வைங்க, உங்களால் இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துருக்க முடியாது. நீங்க இப்படி சும்மா வந்துட்டு எந்திரிச்சு போக மாட்டீங்க. நீங்க கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்வீங்க. என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கணும் பெரிதானவைகளை செய்வான். இன்னைக்கு நம்ம வர்றது ரொம்ப பெருசா போச்சு. நம்ம வர்றதே ரொம்ப ரொம்ப ரேராகி போயிடுச்சு. ஆனா தெரியுமா, ஒரு சபை ஒரு குடும்பம். சபை என்பது ஒரு குடும்பம் போல, சபை என்பது ஒரு குடும்பம் போல. அதனுடைய தலை கிறிஸ்து, அதனுடைய தலை கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த தலை கிறிஸ்து, அந்த கிறிஸ்து உனக்கு தலையா இருக்கின்ற பொழுது நீ அந்த ஒரே ஒரு தலை தான் இருக்கணும். ஒரு உடம்புல 2 தலை இருக்கக்கூடாது. ஒண்ணு நீ கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும், எல்லா பிசாசுக்கு சாட்சியா இருக்கணும். ஒரு சபையை தெரிந்து கொள், அந்த ஒரு சபைக்கு உண்மையாயிரு. ஒரு தலைவனை தெரிந்து கொள். எம்ஜிஆரோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் என்ன தெரியுமா? ஒரு தலைவன், ஒரு தலைமைத்துவம். எனக்கு கட்சி ஒரு தலைமைத்துவத்தின் கீழே இருக்கிற அந்த கட்சிகள் எல்லாம் வளரும். கலைஞர் எல்லாம் விலகி போனாங்க. ஆனா அந்த உண்மையில் அந்த தொண்டர்கள் கடைசி வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி திமுகவுக்கு ஆட்கள் கூடிக்கொண்டே இருப்பான். நீங்க நல்லா பாருங்க, ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி, அவருக்காக கடைசி வரை, அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவருக்கு இந்த உலகத்துல நான் என்னத்தை கொடுக்க போகிறேன், கடைசி வரைக்கும் அவருக்காக நான் சாட்சியாய் வாழுவேன். அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள்ள வரணும் பிரியமானவர்களே. இங்க கொஞ்ச நேரம், அங்க கொஞ்ச நேரம், காலையில ஒரு பக்கம், மத்தியானம் ஒரு பக்கம், சாயந்தரம் ஒரு பக்கம், இங்கே காலையில மேரியம்மா, மாலையில மாரியம்மா, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டம். இந்த வல்லமை உனக்குள்ள இருந்தா எது உண்மைங்கிறத நீ தெரிந்து கொள்ளுவ. அந்த உண்மைக்காக உன் உயிரையும் கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாவாய். அல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள்ள இல்லை. we compromise with this world. நமக்கு தனிப்பட்ட ஆண்டவரோட உறவு இல்லை. தனிப்பட்ட உங்களுக்கு இந்த வல்லமை என்பது கனெக்ஷன் மாதிரி. பரிசுத்த ஆவியானோட வல்லமை என்பது ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா மாதிரி. ஆண்டனா, டிஷ் ஆண்டனா, அங்க ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி தவறி இருந்ததுன்னா, கொஞ்சம் டைரக்ஷன் திரும்பிடுச்சு, படம் கிளாரிட்டி இருக்காது, ஆண்டனா கிளாரிட்டி இருக்காது. பழைய காலத்து ஆண்டனா உங்களுக்கு தெரியும், அது பாட்டுக்கு ஒரு கம்பி கம்பியா வரும். எல்லாத்து வீட்டிலையும் ஆண்டனா தான் இருக்கும். எல்லாத்து வீட்டிலையும் நல்லா காத்து மழை அடிச்சதுன்னு வச்சுங்க. அந்த காலத்துல எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருப்போம், கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்போம். நல்லா பார்த்துட்டு இருக்கிற நேரம் கரெக்டாக ட்ருங்க அவ்வளோதான் மாறி போயிடும். அது தூர்தர்ஷனில் என்னைக்கோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு படத்தை போடுவான். அதுக்கு அவன் பொரிய வாங்கி வச்சுக்கிட்டு குடும்பமாக பக்கத்தில் இருக்கிறவன் ஊர் உலகத்தெல்லாம் கூட்டி வச்சுட்டு தீனியெல்லாம் வாங்கி வச்சுட்டு
அந்த அந்த எழுத்து அந்த இது போடுற வரைக்கும் அப்படியே கண்ணில் பார்த்து டிவியை திறந்து வச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அந்த மியூசிக்கோட தூர்தர்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது ஆஹா தூங்குறவ எல்லாருமே எந்திரிச்சு டிவி பெட்டி முன்னாடி வந்து உட்காந்துருவோம். என்னமோ அதுதான் ஜெபம் மாதிரி. நல்லா பார்த்துருக்கிற நேரம் பாருங்க அப்படிங்க உடனே ஒருத்தர் ஓடுவார், மேல மேல டக டகடன்னு ஓடுவார். உடனே நான் மேல பார்க்கறேன் கீழே கரெக்டா சொல்லு. அவன் மேல அங்க பார்த்துக்கிட்டு உடனே இப்ப தெரியுதா, தெரியுது, இப்ப தெரியுதா, தெரியல, இப்போ கரெக்டா தெரியுது, அப்படியே விட்டுரு அப்படின்னு கீழே வரப்ப திரும்ப பழையபடியே திருப்பி அது 3 மாடி ஏறுவான். கடைசியில் ஒன்றும் இல்லை, 3 மாடி ஏறி திரும்ப கீழே வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பல நேரம் டிவி உடைச்சு போட்டவங்களாம் உண்டு. ஆண்டனா, இந்த பரிசுத்தாவியனுடைய வல்லமை என்பது ஆண்டனா மாதிரி. That antenna should be the right direction. தெரியுமா? இந்த வல்லமை போல பொலாரிட்டி இருக்கு. அது எந்த திசையை நோக்கி அது திருப்பி வைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பிக்ஸ் பண்ணி இருக்கு. இந்த பரிசுத்தாவியனுடைய வல்லமை, இந்த பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் உன் மேல இருந்தா உன்னை சரியான திசையை நோக்கி ஆண்டவர் உன்னை சரியான. அதனாலதான் தேவனுடைய சத்தம் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கல, தரிசனமே இல்லை. நம்ம வெறும் ஆடியோ மட்டும், ஆடியோவே கிளாரிட்டி இல்லை. ஒரு காலத்துல ஒரு வீட்டுல ரேடியோ, ஒரே ஒரு ரேடியோ இருக்கும். ஒருத்தன் தோல் மேல தொங்க போட்டு இவ்வளவு பெரிய ரேடியோ வருவான். உடனே எல்லாம் கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கு ஒருத்தன் ரேடியோ வச்சுட்டு இருந்தா ஊரே அந்த ரேடியோவை சுத்தி ஒரு நோட்டை ஒன்று போட்டுட்டு எழுதிக்கிட்டு இருப்பானுங்க. எவ்வளவு ஸ்கோர் போயிட்டு இருக்குது, எவ்வளவு ஸ்கோர், என்னமோ ஓட்டு என்ற மாதிரி. அதெல்லாம் ஒரு காலம். ரேடியோ வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுல விவித் பாரதி கேட்கும். ஆனா அவன் வெளியில எடுத்து பெருசா வச்சிருவான். அந்த சத்தம் ஊரெல்லாம் கேட்கும். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆடியோ வந்துருச்சு, வீடியோ வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவன் பழைய ரேடியோ வச்சு, கிராக்கான ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருக்கிற போலதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் முன்னேற்றம் அடையாம போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வல்லமை இல்லை. இந்த வல்லமை உன்னை சரியான திசையை நோக்கி தேவனுடைய சத்தத்தை கேட்க வைக்கும், தேவனுடைய அந்த பிரசன்னத்தை உணர வைக்கும். இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னம் உணராம போனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம சரியான திசையில இல்லை. ஆண்டனா திரும்பிடுச்சு. Everyone we have a inbuilt antenna, spiritual antenna. It has to be tuned up. இது டியூன் பண்ணப்பட வேண்டும். எப்போ? இந்த வல்லமை உனக்குள்ளாக தரித்துக் கொண்டிருக்கும் பொழுது. அல்லேலூயா. உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு கர்த்தர் வல்லமையை வச்சிருக்கிறாரு. நீ ஏன் இன்னொருத்த வல்லமை மேல ஆசைப்படுற? உனக்கு என்று கர்த்தர் ஒரு வல்லமையை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், தேவனுக்காய் எழும்ப நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். அன்னைக்கு உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா சரியான திசையில இருக்கும். எந்த வீட்டுல டிவி தெரியலையோ இல்லையோ, எந்த மக்களுக்கு, எந்த சபையில அவர்களுக்கு தேவனுடைய தரிசனம் இல்லையோ, உனக்குள்ள தேவனுடைய திட்டமும், தேவனுடைய சத்தமும், தேவனுடைய பிரசன்னமும் தெளிவாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு நீ இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை பார்த்திருக்கிறேன், பார்க்க முடியல. தூரத்துல இருந்து எங்கேயோ ஒரு கூட்டத்துல ஒரு புள்ளியா தெரிகிறாரு, அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா உங்களுக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையாகிய இந்த ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா உனக்குள்ள ஆபரேட் ஆகும் பொழுது உன்னை பக்கத்துல கொண்டு போய் க்ளோஸ் அப் ஜூம்ல கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா? உங்கள் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கேமரா உங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்று தேவ தூதர்கள் ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். அப்ப இந்த வல்லமை உனக்குள்ள இருக்கின்ற பொழுது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கவர்ச்சி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு பிடிப்பு இருக்கும். இந்த பிடிப்பெல்லாம் இன்னைக்கு இல்லை தெரியுமா? வெறும் இடிப்பு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு கசப்பாய் போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபிக்கிறது ஒரு கசப்பான அனுபவமா மாறி போச்சு.
சபைக்கு வருவதுங்கிறது இன்னைக்கு ஏதோ ஒரு சலிப்பான அனுபவமா மாறி போச்சு. ஆனா கர்த்தருடைய இந்த வல்லமை நீ தரித்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள உன்னால உட்கார முடியாது, வேற இடத்துல உட்கார முடியாது. வேறு இடத்தில் ஒரு நாள் இருப்பதை காட்டிலும் வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை உமது ஆலய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. எப்போ இந்த வல்லமை உனக்குள்ளாக இருக்கின்ற பொழுது, அப்போ உனக்குள்ள இந்த வல்லமை இருந்தா நீ இப்படி உட்கார மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. 1000 நாளை பார்க்கலாம், 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. உனக்கு ஒரு வல்லமை தேவை, உனக்கு ஒரு வல்லமை தேவை. இப்பொழுதும் இந்த 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 தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த யூடியூபின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு ஒரு வல்லமை தேவை, உனக்கு ஒரு அபிஷேகம் தேவை, உனக்கு ஒரு அக்கினி தேவை. நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. கர்த்தருக்காக நீ பிரகாசிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. வல்லமை கர்த்தருடையது, வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமை உனக்குள்ளாக வருகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற இந்த வல்லமை உனக்குள்ளாக வருகின்ற பொழுது உன் தோல்விகள் ஜெயமாய் மாறும், உன் வீழ்ச்சிகள் வெற்றிகளாய் மாறும். எல்லா சூழ்ச்சிகளையும் வீழ்ச்சிகளையும் நீ அடையாளம் கண்டுகொண்டு தேவனுக்காக நீ எழுப்புதலிலே பங்காற்ற ஆரம்பிப்பாய். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ எழுப்ப வேண்டிய தருணம் வந்து விட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறோம், எங்கள் ஜெப வாழ்க்கையில விழுந்து இருக்கிறோம், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாதபடி இன்றைக்கும் நாங்கள் குறைமாதத்திலே பிறந்த குழந்தைகளை போல இருக்கிறோம். இதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடைபட்டு இருக்கிறது. ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாங்கள் சந்தித்திருக்க வேண்டும், ஆனால் அவை எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மேலே இப்பொழுது இறங்குவதாக இது வரப்போகிற நாட்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்தை பெற்று பிடிக்கட்டும். எங்களை தாக்கி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு பலமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நட்பும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நின்று நீடித்து நிலைத்திருப்பதாக.